மாதமட்டி ரங்கராஜ் மேல அவரோட 2வது மனைவி ஜாய் கிறிஸ்டில்லா போலீஸ்ல புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அவங்க ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என் வயித்துல வளர குழந்தைக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் மாதமட்டி ரங்கராஜ்க்கு 1000 கோடி சொத்து இருக்கு, 6000 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு அது இதுன்னு மீடியால சொல்லிக்கிறீங்க. ஆனா அவர் கூட 2 வருஷமா பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கேன். நான் சொல்றேன், அவருக்கு கடன் மட்டும்தான் இருக்கு. எனக்கு BMW கார் வாங்கி தரேன்னு பேங்க்ல லோன் கேட்டப்ப கூட அவர் பேர்ல லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மேலும் மாதம்பட்டியோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னில மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் குக் வித் கோமாளியில இருக்கிறதால அங்க இருக்க பல பேர் மாதம்பட்டிக்கு சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே குறைஷி மாதம்பட்டி ரங்கராஜா இமிடேட் பண்ணி வீடியோ போட்டது. போன வாரம் எலிமினேட் ஆன உமர் கூட அவரை இமிடேட் பண்ணி வீடியோ போட்டது. இது மட்டும் இல்லாம மாதம்பட்டியே இவங்களுக்கு நேரடியா கமெண்ட் பண்ணி ஜாய் சீரியஸா சொல்லிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் ஃபன் மெட்டீரியலா மாத்திட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நேரடியா ஜாய் கிறிஸ்டில்லா குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லல அப்படின்னாலும் இந்த மாதிரி இன்டைரக்டா அப்பப்ப பதில் கொடுத்துட்டு தான் இருக்காரு. அந்த வகையில குறைஷி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் யாரோட பேரையும் மென்ஷன் பண்ணல, யாரையும் குறிப்பிட்டு பேசல. ஆனா அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல இன்டைரக்டா மாதம்பட்டி ரங்கராஜ் பக்கம் என்ன கருத்து இருக்கு மற்றும் ஜாய் கிறிஸ்டில்லா மேல என்னென்ன தவறுகள் இருக்கு அப்படிங்கறத சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் சாங். நீங்க போடுற கமெண்ட்ஸ்ல உங்களோட டாக்ஸிக் பீப்புள் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை தாண்டி கழட்டி விட காத்திருக்கேன், என் நெஞ்சில ஏன் இருக்க, உன் கூட சேர்ந்ததால என் வாழ்க்கை வீணா போச்சு, லூசு அவ மொக்க பீசு அவ, காசெல்லாம் அழிக்கிற ATM கார்டு அவ, யார் அவ கடன் வாங்கிட காரணம் அவ, ஒரு மென்டல் அவ, சனியா அவ, என்னை பிடிச்ச பீட அவ, சைக்கோ அவ, என்னை கொல்லும் துக்கம் அவ, நான் வீணா போனதுக்கு அவதான் காரணமா அப்படின்னு எல்லாத்தையுமே பாட்டா பாடி சொல்லியிருக்காரு. குறைஷி ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி இந்த பாட்டை பத்தி எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் லிரிக்கிஸ்ட். அவர் தான் இப்படி பாட சொல்லி எழுதி கொடுத்தாரா? நீங்க மாதம்பட்டிக்கு என்ன சொம்பா? இப்படி வேடிக்கையான வீடியோக்களை வெளியிட்டு மாதம்பட்டி இது போன்ற செயல்களை நார்மலா மதிச்சிருக்கீங்களா? 2 தரப்புலையும் தவறாகவோ அல்லது ஜாய் கிறிஸ்டில்லாவோட தவறாகவோ இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கர்ப்பிணி பெண்ணோட போராட்டத்தை கேலி செய்யறது நியாயமே இல்லை அப்படின்னும், ஒரு பொண்ணை சனியா பீடா அது இது அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு குறைஷி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நல்ல மனம் கொண்ட ஒரு பெண்ணை பற்றி ஒரு பாடலை பாடி நான் மீன் உருவாக்கம் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். குட் சோல் கேர்ளுக்கு ஆப்போசிட்டா நான் டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு பாட்டை உருவாக்கியிருக்கேன். இதில் நான் யாரையும் தொடர்பு படுத்தலை, யாரையும் குறிப்பிடலை, அவ்வளவுதான் மக்களே அப்படின்னு குறைஷி இந்த பாடலை பற்றி விளக்கம் கொடுத்திருக்காரு. அதே போல இன்னொரு பக்கம் ஜாய் கிறிஸ்டில்லா முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணி, பிறக்காத என் குழந்தைக்கு நீதி வேணும், அப்பா ஸ்டாலின் அவர்களே, சென்னை காவல் ஆணையர்கிட்ட நான் புகார் அளிச்சு 10 நாள் ஆகுது, பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏமாத்தி திருமணம் செஞ்சு கர்ப்பமாக்குனாரு. இப்போ நான் 7 மாத கர்ப்பிணியா இருக்கேன். நிறை மாதத்தை எற்ற நிலையில என் பார்வையற்ற தாயோட சேர்ந்து காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் அளிக்க நேர்ல போயிட்டு வந்தேன். என்னோட புகார் என்ன நிலையில இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. இதற்கெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு VIP ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டு இருக்கு. மேலும் அவர் எனக்கு எதிராக அநாகரிகமான ஆபாசமான சமூக ஊடக பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாரு. அப்பா உங்க அரசாங்கத்துல என்ன போன்ற அதிர்ஷ்டம் இல்லாத பெண்கள் நம்புறாங்க. இந்த விவகாரத்துல தலையிட்டு நீதி வழங்குமாறு நான் உங்ககிட்ட கை கூப்பி மன்றாடுறேன். எந்த ஒரு விஐபியும் பிரபலமும் பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்றத்தை செஞ்சுட்டு எந்த நடவடிக்கை இல்லாம சுற்றி திரிய முடியுமா? என் பிறக்காத குழந்தைக்கும் எனக்கும் நீதி வேணும் அப்படின்னு ஜாய் கிறிஸ்டில்லா சொல்லியிருக்காங்க. ஜாய் கிறிஸ்டில்லா சிவசங்கரியோட பார்ட் 2 இன்டர்வியூ வந்ததுக்கு அப்புறமா பலருமே ஜாய்க்கு சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மாதம்பட்டி அவர்கள் நேரடியா விளக்கம் தராத வரைக்கும் அவர் பக்க கதையும் அதுல நியாயம் இருக்கிற பட்சத்துல அதெல்லாம் தெரியாமலே போகவும் வாய்ப்பு இருக்கு. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. காசெல்லாம் அழிக்கிற ATM காடவ நான் கடன் வாங்கிட அவதான் காரணமா, ஒரு மென்டல் அவ, சனியாவ, என்ன புடிச்ச பீட அவ, சைக்கோ அவ, சிக்கோ அவ, என்ன கொள்ளும் துக்கம் அவ.